சிறைச்சாலைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா சமநேக்கநாயக்கவுக்கு இன்று பிணையில் விடுதலை. ரணிலின் மனைவிக்கும் நீதிமன்ற உத்தரவு. சட்டத்தரணி கொலையின் முக்கிய ஆதாரங்களை அளித்ததால் பதட்டம். எனக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை, சபையில் சீறிப்பாய்ந்த சஜித் பிரேமதாச. 3 நண்பர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் அதிவேகத்தால் பலியான இளைஞன். பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த துயரம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநேக்கநாயக்கவை நேரில் சென்று சந்தித்துள்ளார். சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தான் சிறைச்சாலைக்கு வந்து ஒருவரை சந்திப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயம் என்றும் நாட்டை இயக்குவதற்கு தகுதியான நிர்வாக அதிகாரிகள் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். சமநேக்கநாயக்க ஒரு சிறந்த மனிதர் மற்றும் திறமையான ஒரு நிர்வாகி என்பதாலேயே அவரை சந்திக்க நான் சிறைக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார். எந்தவொரு அரசியல் சார்புமற்ற திறமையான அதிகாரிகளை இலக்கு வைக்கும் போக்கு ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்திலேயே ஆரம்பமானதாக குற்றம் சுமத்திய சந்திரிகா தற்போதைய அரசாங்கமும் அதே அரசியல் பழிவாங்கலை செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறைகள் நாட்டின் நிர்வாக கட்டமைப்புக்கே பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். தற்போது நிலவும் இந்த சூழ்நிலை குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தவே தான் சிறைச்சாலைக்கு வந்ததாகவும் நான் சமநேக்கநாயக்கவுடன் மிகவும் நெருக்கமாக பணியாற்றியுள்ளேன் என்றும் அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்றும் தெரிவித்துள்ளார். பொது சேவையில் இணைவதற்கு பாரிய திறமையும் தகுதியும் தேவை. அவரை போன்ற அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் நாட்டுக்கு மிக முக்கியமானவர்கள் எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளதோடு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளர் சமநேக்கநாயக்கவுக்கு பிணை வழங்கி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தலா 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புத்தள நாமண்டிய பகுதியில் வீட்டில் உண்டான தீ விபத்தில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளான சிகிச்சை பெற்று வந்த 26 வயது தாய் இன்று காலை உயிரிழந்துள்ளார். புத்தள மொனராகல வீதியிலுள்ள அரச தானிய கடைக்கு அருகிலுள்ள வீட்டின் ஒரு அறையில் நேற்று காலை தீப்பரவல் ஏற்பட்டதாக புத்தள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அறையில் இருந்த எரிபொருள் பம்பில் தீ பிடித்ததில் அங்கிருந்த தந்தை, தாய் மற்றும் மகள் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதோடு அவர்களின் சத்தத்தை கேட்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த அருகிலுள்ள அரச தானிய கடையின் மேலாளர் மற்றும் அந்த பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். தீக்காயமடைந்த மூவரும் மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை குறித்த தாய் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஊழல் மோசடியில் ரணில் ஈடுபட்ட விசாரணை குறித்து வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த நிதி குற்ற விசாரணைக்காக வரும் 20ஆம் திகதி குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு கொள்ளுப்புட்டி காவல்துறை அவருக்கு அழைப்பாணையை அனுப்பியுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்புலனாய்வுத்துறை அறிக்கை தாக்கல் செய்த நேரம் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநேக்கநாயக்கவுக்கு எதிரான பிணை உத்தரவை அறிவிக்க நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நேரம் சட்டமா அதிபர் துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த உண்மைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் தமது கைபேசிகளில் உள்ள முக்கிய தரவுகளை அளித்துள்ளதாக போலீசார் சற்று முன் தகவல் வெளியிட்டுள்ளனர். இன்று சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதோடு போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 12 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொலையாளிகள் பயன்படுத்திய துப்பாக்கிகளை கடத்தி சென்ற 2 சகோதரர்கள் கடந்த 16ஆம் திகதி பிற்பகல் கொட்டாவை பகுதியில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் நேற்று பிற்பகல் பொல்கசோவிட்ட பகுதியில் பொல்கசோவிட்ட டிலா என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பிய நேரம் நாடாளுமன்றத்தில் பெரும் குழப்ப நிலை உருவாகியுள்ளது. நிலையியற் கட்டளைகள் சட்டத்தின் பிரகாரம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலேயே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. மகளிர் விவகார அமைச்சர் முன்னர் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருந்தார். குறித்த கேள்விகளுக்காக அதிக நேரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்த காரணத்தால் இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது.
சஜித் பிரேமதாச கருத்துக்களை கூறிய நேரம் இடையில் எழுந்து கருத்து வெளியிட்ட சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நிலையியற் கட்டளைகளை பெற்று அதனை விவாதமாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறிக்கொண்டு இருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவரே, நிலையியற் கட்டளைகள் என்றால் என்ன? அதன் பிரகாரம் நடந்து கொள்ள பாருங்கள், இதனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். 22 கீழ் 7 சட்டத்தின் பிரகாரம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு இவ்வாறு செயற்பட எந்த அதிகாரமும் இல்லை என்றும் பிமல் ரத்நாயக்க இதன் போது தெரிவித்துள்ளார். இதன்போது பதில் வழங்கிய சஜித் பிரேமதாச, இலங்கையில் 52 வீதமானவர்கள் பெண்கள் தான் என்றும் அவர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது பிமல் ரத்நாயக்க ஏன் தடை விதிக்கின்றார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நிலையியற் கட்டளையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள நீங்கள் யாரும் வகுப்படுத்த தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் 2 நிமிட கேள்விக்கு 6 நிமிடங்களை எடுத்துள்ளீர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று மாலை கந்தலாய் வானில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பன்சல ஹொடல்ல பகுதியில் கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 நண்பர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த சீமெந்து கட்டடம் ஒன்றில் மோதியதோடு அங்கிருந்த மரத்திலும் பலமாக மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சாரதி பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு உயிரிழந்தவர் பன்சல கொடல்ல பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்றும் அவருடன் பயணித்த ஏனைய 2 நண்பர்களும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கந்தலாய் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் அளவுக்கு அதிகமான வேகமும் ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 பேர் பயணித்தமையுமே என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. புலனறுவை பதில் நீதிபதியொருவர் 5000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த நபரொருவரினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாழைச்சேனை 5 அக்பர் பள்ளிவாசல் வீதி இலக்கம் 621 உள்ள காதி நீதிமன்ற அலுவலகத்தில் வைத்து சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முறைப்பாட்டாளரின் சட்டபூர்வமான மனைவி பிள்ளைகளுக்கான பராமரிப்பு செலவு கோரி வழக்கு தொடரப்பட்டதோடு அந்த பணத்தை செலுத்த தவறியமைக்காக நீதவான் நீதிமன்றினால் முறைப்பாட்டாளருக்கு எதிராக திறந்த பிடியாணை முன்பு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த திறந்த பிடியாணையை ரத்து செய்து கொள்வதற்காக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பராமரிப்பு வழக்கு தொடர்பான விவர அறிக்கையின் சான்றளிக்கப்பட்ட பிரதியொன்றை வழங்குவதற்காகவே 5000 ரூபாவை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பசறை பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று மொனராகலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பசறை கமேவல பிரதேச மாணவி தனது வீட்டுக்கு அருகிலுள்ள 51 வயதுடைய சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றிருந்த நேரம் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக மாணவியின் உறவினர்கள் பசறை போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்துள்ளதோடு பாதிக்கப்பட்ட மாணவி நன்னடத்தை திணைக்களத்தினால் பசறையில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்த போதும் பல ஆண்டு காலமாக அவர் பசறையில் இருந்து மொனராகலைக்கு தப்பி சென்று தலைமறைவாகி இருந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வழக்கறிஞரின் கொலையை அடிப்படையாக வைத்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஊடகங்கள் ஒரு கருத்தை உருவாக்க முயற்சிப்பதாக சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ICC கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடத்தப்படுமா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளதோடு அவர்கள் யாருமே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் இலங்கைக்கு வரமாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர்கள் பெரும் தொகைக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அவர்கள் தனியார் விமானங்கள் மூலம் இலங்கைக்கு வரமாட்டார்கள் என்றும் இவர் வலியுறுத்தியுள்ளார்.